விஜய் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் சங்கீதா போட்டி, இறங்கி அடிக்கும் விஜயின் மனைவி. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் விஜயின் தாவேகா கட்சி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடலாம் என்று சொல்லப்படும் நிலையில் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டிருப்பதன் காரணமாக விஜய் வரும் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை கூட வரலாம் என்ற தகவல் பரவி வருகிறது. அப்படி என்னதான் பிரச்சனை? நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வரும் தேர்தலில் தனித்து போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி பேசுவதாக தகவல் வெளியான நிலையில் 234 தொகுதிகளிலும் தாவேகா தனித்தே போட்டியிட இருப்பதாக அக்கட்சி நிர்வாகிகள் உறுதி செய்துள்ளனர். தாவேகாவில் 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணலையும் விஜய் நடத்தி முடித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் திருச்சி, நாகையில் போட்டியிடலாம் என்று முதலில் அக்கட்சியினர் மத்தியில் பேசப்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. பெரம்பூர் தொகுதியில் ஏசி வசதி கொண்ட தேர்தல் பணியையும் அமைக்கும் பணியை தாவேகா தொடங்கியுள்ளது. இதனால் விஜய் பெரம்பூரில் தான் போட்டியிடுவார் என்று அக்கட்சியினர் அடுத்து சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கிடையே விஜய் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில் பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது விஜய் தனது வேட்புமனு தாக்கல் செய்யும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும். இதில்தான் சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜயின் மனைவி சங்கீதா சமீபத்தில் அவரிடம் இருந்து விவாகரத்து கோரியுள்ளார். விஜய்க்கு நடிகை ஒருவருடன் திருமணத்தை தாண்டிய உறவு இருப்பதாகவும் தனது விவாகரத்து மனுவில் கூறியிருந்த சங்கீதா தனது கணவரின் சமூக அந்தஸ்து, சொத்து மதிப்பிற்கு ஏற்ப நிலையான ஜீவனாம்சம் தர வேண்டும் என்று மனுவில் கோரியிருந்தார். மேலும் விவாகரத்து வழக்கு முடியும் வரை நீலாங்கரை வீட்டில் தங்கியிருக்க தனக்கு அனுமதி வேண்டும் என்றும் தனியாக ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். சங்கீதா தொடர்ந்த இந்த விவகாரத்து வழக்கு வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. தற்போது சிக்கல் என்னவென்றால் விஜய் வேட்பு மனு தாக்கல் தனது சொந்த விவரங்களில் முழுமையான தாக்கல் செய்ய வேண்டும். விஜயும் சங்கீதாவும் பிரிந்து வாழ்ந்து வந்தாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை. எனவே விஜய் தனது மனுவில் மனைவியின் சொத்து விவரங்களையும் குறிப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதால் சங்கீதாவின் விவரங்களை குறிப்பிடுவதில் குளறுபடி ஏற்பட்டால் வேட்பு மனு தள்ளுபடி செய்யும் நிலை கூட வரலாம். அப்படி நடந்தால் விஜயால் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும். எனவே இது விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கு பெரும் சவாலாக அமையும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். விஜயிடமிருந்து அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரியுள்ளார். கடந்த 1999ஆம் ஆண்டு இந்த ஜோடிக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் 27 ஆண்டுகள் மன வாழ்க்கையில் கசப்பு ஏற்பட்டுள்ளது. விஜய் நடிகையுடன் திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்ததாகவும் தன்னை அலட்சியப்படுத்தியதாகவும் விவாகரத்து மனுவில் சங்கீதா கோரியுள்ளார். தமிழ் திரையுலகின் உச்ச நடிகராகவும் அரசியலில் கால் பதித்துள்ள விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையில் வீசியுள்ள இந்த புயல் சினிமா வட்டாரத்தில் மட்டுமின்றி அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் என அடுத்தடுத்து நெருக்கடியை மேற்கொண்டு வரும் நிலையில் மனைவியின் விவாகரத்தும் அவருக்கு கடும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. மேலும் தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய பயணத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் தற்போது சினிமா, அரசியல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை என 3 முனைகளிலும் கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வருகிறார். விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் சட்டசபை தேர்தலுக்கு முன்பே வெளியாக வேண்டிய சூழலில் சிபிஎஃப்சி அனுமதி வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக அதன் வெளியீடு தள்ளிப்போகியுள்ளது. தேர்தல் நேரத்தில் படம் வெளியாவதில் ஏற்பட்டுள்ள இந்த முட்டுக்கட்டை அவரது அரசியல் பிரச்சாரத்திற்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கரூர் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் டெல்லியில் நேரில் ஆஜராகி விஜய் நீண்ட நேரம் விளக்கம் அளித்துள்ளார்.
இந்த விசாரணை அவரது அரசியல் பிம்பத்தின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அரசியல் வட்டாரங்களில் விவாத பொருளாகியுள்ளது. மற்றொரு புறம் விஜயின் மனைவி சங்கீதா விவகாரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது வெறும் குடும்ப பிரச்சனை மட்டுமல்லாது தேர்தல் அரசியலிலும் அவருக்கு முட்டுக்கட்டையாக மாற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் விதிகளின்படி வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளர் தனது சொத்து விவரங்களுடன் தனது வாழ்க்கை துணையின் சொத்து விவரங்களையும் கட்டாயமாக தாக்கல் செய்ய வேண்டும். விவகாரத்து நடைமுறையில் இருந்தாலும் சட்டப்படி சங்கீதா மனைவியாகவே கருதப்படுவார். இந்த சூழலில் சொத்து விவரங்களை தாக்கல் செய்வதில் ஏதேனும் முரண்பாடுகள் ஏற்பட்டால் விஜயின் வேட்புமனு நிராகரிக்கப்படக்கூடும் என அரசியல் பார்வையாளர்கள் எச்சரிக்கின்றனர். இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் வரும் தேர்தலில் தாவேகா தனித்து போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கு தொகுதியில் களம் இறங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரை எதிர்த்து அமைச்சர் சேகர் பாபு போன்ற வலிமையான வேட்பாளர்களை நிறுத்த திமுக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் சிபிஐ விசாரணை, குடும்ப விவகாரம், பட ரிலீஸ் சிக்கல் என சூழலில் சிக்கியுள்ள விஜய் இந்த சவால்களை முறியடித்து அரசியல் களத்தில் எவ்வாறு நிலைத்து நிற்கப் போகிறார் என்பதே தற்போது எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த நிலையில் மாமல்லபுரத்தில் தாவேகா சார்பில் புதன்கிழமை மாலையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜய், கூட்டணியா, யார் சொன்னது, தனித்துதான் போட்டி என்று அறிவித்திருக்கிறார். நாம் அரசியலுக்கு வந்திருந்தும் நிறைய வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த டீம் இந்த டீம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் எந்த டீமும் இல்லை, மக்கள் டீம் என்று எல்லோருக்கும் தெரிந்த பிறகு என் மீது எங்கள் கட்சியினர் மீதும் வேறு என்ன அவதூறு பரப்பலாம் என நினைக்கிறார்கள். எனவே கடைசியாக விஜய் அந்த கூட்டணியில் சேரப்போகிறார், இந்த கூட்டணியில் சேரப்போகிறார் என்று பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். இந்த செய்திகளை கேட்டு தொண்டர்கள் மற்றும் மக்களாகிய நீங்கள் எல்லாம் குழப்பமடைந்திருப்பீர்கள். நான் இங்கே இப்போது தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். நாங்கள் மதச்சார்பற்ற கொள்கை நிலைப்பாட்டிலும் மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற நிலையிலும் எப்போதுமே சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். முதல் மாநாட்டில் கூறியது போல நம் தலைமையில்தான் ஆட்சி என்பதில் எப்போதும் உறுதியாக இருக்கிறோம். எனவே அதில் எந்த சமரசமும் இல்லை. மற்ற யார் தலைமையிலும் செல்ல எந்த கூட்டணியுடன் பேச்சுவார்த்தையும் இல்லை. கூட்டணி தொடர்பாக யார் என்ன அவதூறு பரப்பினாலும் நம்பாதீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் நம் இலக்கை நம்மால் அடைய முடியும். விஜயின் இந்த அறிவிப்பின் மூலம் நிலைமை தெளிவாகிவிட்டதாக நம்பப்படுகிறது. இந்த குழப்பம் அவதூறுகளுக்கெல்லாம் இவரும் இவர்களுடைய கட்சிக்காரர்களுமே கூட ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தாவேகா முதல் மாநில மாநாட்டில் பேசும்போது கூட்டணியில் சேருவோருக்கு ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்றுதான் நடிகர் விஜய் அறிவித்தார். மேலும் கொள்கை எதிரி பாஜக என்றும் அரசியல் எதிரி திமுக என்றும் பிரகடனம் செய்த விஜய் கரூர் நெரிசலில் 41 பேர் பலியான துயர சம்பவத்திற்கு பிறகு பாரதிய ஜனதாவை நேரடியாக தாக்கி பேசுவதை அறவே நிறுத்தி கொண்டு விட்டார் விஜய். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.